இப்போ ட்ரெண்டிங்கில் இருக்கிற வி ஷேப் நெக் டிசைன் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது ரொம்பவே ஈஸி கூட ஸ்டிச் பண்ணுறதுக்கு. நான் இதுமாரி சாரியோட நான் ஸ்டிச் பண்ணி மிச்சம் இருக்கிற சாரியை வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இதுக்கு மேட்சிங்கான லைனிங் கிளாத்தை நான் வந்து எடுத்திருக்கேன். இதில் தான் நம்ம வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். குர்த்தி ரொம்ப ஈஸியும் கூட இந்த வி நெக் ஷேப் வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது. வாங்க இது எப்படி ஸ்டிச் பண்ண சொல்லி பார்க்கலாம். புதிதான அதிகாலையோ புகை சூடும் நெடுஞ்சாலையோ உன்னோட நான் நடந்தாலே. இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து லைனிங் கிளாத்தில் தான் நான் வந்து மார்க் பண்ண போகிறேன். இப்போ லைனிங் கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான குர்த்தி வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த டாப் வந்து கரெக்டாக இருக்கோ அதை வந்து எடுத்து வந்து வச்சுக்கோங்க. நான் இந்த டாப் வச்சு தான் அளவு வந்து எடுக்க போகிறேன். மெஷர்மெண்ட் எதுவுமே கிடையாது. எந்த டாப் வந்து கரெக்டாக இருக்கோ அந்த டாப் வச்சு நம்ம அந்த ஷேப் வந்து மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க வேண்டியது தான். உங்களுக்கு இன்ச்சு டேப் வச்சு உங்களுக்கு எக்ஸ் சைஸு எஸ்ஸு எம் அதுமாதிரி வேணும்னா கூட மறக்காமல் கம்மி பண்ணுங்கள். அந்த மெஷர்மெண்ட்டையும் நான் வச்சு வந்து டாப் வந்து ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு வந்து எப்படி அளவு எடுக்கணும்னு சொல்லி நான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து கண்டிப்பாக போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எல்லா பக்கமே ஈவனாக வந்து வச்சுக்கணும். அக்கிள் பகுதி அண்ட் வந்து ஷோல்டர் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கிளாத் நகரவே கூடாது. கரெக்டாக வந்து வச்சாச்சு. ஃபோல்டு மடிச்ச பக்கம் வந்து நம்ம பக்கமாக இருக்க வேணும். ஃபோல்டிங் பகுதி வந்து நம்ம பக்கமாக இருக்கணும். ஓப்பன் சைடுனா வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மடித்தோம்னா 1 2 3 4 கிளாத் வந்து இருக்கும். அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் வந்து இருக்கணும். நம்ம பக்கம் ஒரே ஒரு மடிப்பாக இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜென்ரலாக அப்படியே வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு அது வந்து அப்படியே பழகிடுச்சு. இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த இடத்த மார்க் பண்ணிட்டு ஸ்கேலை வச்சு வந்து நீங்கள் வந்து லைன் வந்து போட்டுக்கோங்க. இப்போ வந்து ஷோல்டர் சைஸு அந்த நெக்கடி வந்து நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். நான் வந்து அந்த நெக்கை வந்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் சேமாக வந்து நான் வந்து எடுத்துக்க போகிறேன். இது வந்து வி நெக்கு வந்து வைக்கிறதுனால பேக் சைடும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெக் வந்து மேலே வந்து இருக்கிற மாதிரி தான் பார்த்து நான் வந்து வைக்கிறேன். உங்களுக்கு பேக் நெக் வந்து உங்களுக்கு இறக்கமாக இருந்தால் நீங்கள் இறக்கமாக கூட அதுக்கு வந்து நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த டாப்போட கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு கூட ஒரு 1-2 இன்ச்சுக்கு அளவுக்கு வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து எக்ஸஸாக ஒரு தையல் வந்து போடுறதுக்காக நம்மளுக்கு வேணும் கிளாத்து. நம்ம கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு ஒரு 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கணும். பக்கத்தில் ஒரு 2 தையல் 3 தையல் போடுறதுக்கு நம்மளுக்கு வேணும். அதனால் இப்போ வந்து இது வந்து பார்த்திங்கன்னா கிளாத்துக்கு வந்து சைடு ஓப்பன் இருக்குது பார்த்திங்களா, அந்த பகுதி அங்கே வந்து நம்ம ஒரு 3 இன்ச்சுக்கு வந்து வச்சுக்கணும். நம்ம வந்து தையல் போகிறதுக்கு 2 இன்ச்சு இருந்தால் போதும். இந்த சைடு ஓப்பனுக்கு 3 இன்ச்சு வைக்கணும். ஏன்னா நம்ம வந்து டபுள் ஃபோல்டாக வந்து நம்ம வந்து ஃபோல்டு பண்ணி மடித்து வந்து நம்ம வந்து தையல் வந்து போட வேண்டியதாக இருக்கும். அதனால் நம்ம வந்து 3 இன்ச்சு வந்து விட வேண்டியதாக இருக்கும். பாருங்கள், நடு சென்டரில் நான் வந்து மார்க் பண்ணிக்கிட்டேன். இதை வந்து அப்படியே நம்ம 2ஆக மடித்து அப்படியே வந்து தையல் வந்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ வந்து நெக்கு நம்ம வந்து மார்க் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரவுண்ட் ஷேப் எடுத்துருக்கேன். உங்களுக்கு வேறு ஏதாவது டிசைன் வேணாலும் எடுத்துக்கலாம். இதே மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் எல்லா குர்த்தியுமே வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி தான். அதில் வந்து நெக் டிசைனோ இல்லை உங்களுக்கு கை வந்து ஸ்லீவ்ஸ் வேறு மாதிரி வேணும் அப்படின்னும் போது அதை கொஞ்சம் மாற்றிக்க வேண்டியதாக இருக்கும். இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்து நான் உங்களுக்கு திரும்பி வந்து காமிக்கிறேன். இந்த லைனிங் வந்து நான் கீழே அப்படியே தான் விட போகிறேன். இல்லை படித்து வந்து எதுவும் அந்த ஸ்டிச் வந்து பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த மடித்து வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாக வந்து நான் மார்க் பண்ணி எடுத்துட்டேன். மேலே அந்த ஷோல்டர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு கொஞ்சம் 1 இன்ச்சுக்கு தையலுக்காக மார்க் பண்ணிக்கிறேன். அப்புறமா அந்த ஸ்லீவுக்கு அது அட்டாச் பண்ணுறதுக்கும் அதையும் வந்து கரெக்டான அளவு மார்க் பண்ணிவிட்டு அது 1 இன்ச் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இது வந்து நல்லா கிளியராக வந்து உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். நான் இப்போ வந்து பார்த்து இது நெக் டிசைனால் அந்த நெக் டிசைன் வந்து எப்படி மார்க் பண்ணணும் அதை மட்டும் தான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ண போகிறேன் இந்த வீடியோவில். இப்போ தான் வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக் நெக்கும் ஃப்ரண்ட் நெக்கும் வந்து நான் கட் பண்ணவே இல்லை. இப்போ பாருங்கள், இதுமாரி எடுத்தோம்னா கிளாத் இது நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் ஓப்பன் பண்ணுற மாதிரி. நான் அந்த அளவு வச்சு வந்து உள்ள கிளாத்தையும் வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா
ஃப்ரண்ட்டில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா பேக் நெக்கு. உள்ளே இருக்க கிளாத்து நம்ம அதே அளவுக்கு மார்க் பண்ணிட்டோம்னா சேம் பேக் அண்டு ஃப்ரண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா சேம் ஒரே நெக் வர்றதுனால நம்ம வந்து அதே அளவு வந்து மார்க் பண்ணிக்க போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வந்து கொஞ்சம் வி ஷேப்பில் வர்றதுனால ஒரு 3 இன்ச்சுக்கு அதுமாரி வந்து மார்க் பண்ணணும். நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு வந்து 7 இன்ச் 8 இன்ச் வந்து எடுத்திருக்கேன். ரவுண்ட் ஷேப்பில் வந்து மார்க் பண்ணியிருந்தேன். அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம அழிச்சு சாக்பீஸ் வந்து நம்ம அழிச்சிட்டோம்னா போய்விடும். எனக்கு இதனால வந்து கரெக்டாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் ஒரு கீழே வேணும்னா 9 இன்ச் கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு நான் வந்து இந்த ஓரம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த பட்டி ஜாயின் பண்ணுறதுக்கு வேணும். அதனால் நான் ஒட்டியாக இருக்கிற மாதிரி நான் வந்து 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு 4 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணி திரும்பி ஒரு லைன் வந்து டபுள் லைனாக வந்து போட்டிருக்கேன். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 8 இன்ச் வந்து மார்க் பண்ணிட்டீங்கன்னா அங்கேருந்து ஒரு மார்க் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஸ்லைடாக ஒரு ஸ்கேல் வச்சு லைன் வந்து போட்டுக்கோங்க. மேலே அந்த ஷோல்டர் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 இன்ச்சு விட்டுட்டு அங்கேருந்து அது 8 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கேருந்து சைடாக ஒரு லைன் போட்டுட்டு அந்த லைன் பக்கத்தில் அந்த ஸ்கேலை வச்சு அந்த ஒரு அடி ஸ்கேல் வச்சோம்னா அந்த ஒரு அடி ஸ்கேல் அளவு தான் வந்து இது வந்து ட்ரா பண்ணியிருப்பேன். 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. 2 லைன் வந்து ட்ரா பண்ணிக்க வேண்டியது தான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அடி ஸ்கேல் அளவு தான் இது. அப்படி இல்லைன்னா நீங்கள் 2 இன்ச்சுக்கு வந்து மார்க் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து அந்த பட்டி வந்து அந்த வி ஷேப்பில் நீங்கள் நார்மலாக வந்து பண்ணுறீங்கன்னும் போது நீங்கள் அப்படியே வந்து மார்க் பண்ணி அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். இல்லை நான் வந்து இந்த கரை பகுதி கொஞ்சம் நாள் வந்து அட்டாச் பண்ணுறதுனால நான் வந்து ஒரு 3 இன்ச்சு வந்து இந்தமாரி லைன் வந்து டபுள் லைனாக வந்து போட்டிருக்கேன். இப்போ வந்து வச்சுக்கிறேன் பாருங்கள் அதோட அளவு நான் எவ்வளோ வந்து இருக்குதுன்னு. 1 இன்ச்சுக்கு வந்து இருக்குது. உங்களுக்கு நல்லா பெருசாக 2 இன்ச்சு 3 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இது பண்ணுறது. உங்களுக்கு இது ஏதாவது புரியல, உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகலை அப்படிங்கும்போது ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். உங்களுக்கு வந்து இது வந்து கிளியராக உங்களுக்கு வேணும் அப்படின்னும் போது நான் மார்க் பண்ணுறப்ப நான் உங்களுக்கு வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி மெயின் கிளாத் மேலே இந்தமாரி லைனிங் கிளாத்தை நான் வந்து வச்சுருக்கேன். லைனிங் கிளாத்தை வச்சுட்டு நான் வந்து லைனிங் கிளாத் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தில் ஒரு 3 இன்ச்சுக்கு மேலாப்பில் தள்ளி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து லைன் கிளாத் அளவுக்கு கரெக்டாக வச்சிக்கலாம். ஏன்னா லைனிங் கிளாத்தை வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கட் பண்ணியிருப்போம். நீங்கள் அதை வந்து அப்படியே வச்சு வந்து மார்க் பண்ணிங்கன்னா டாப் அது மேலே தூக்கி டாப்பில் வந்து ஆகிடும். ஒரு 3 இன்ச்சு 4 இன்ச்சு கீழே வந்து வச்சுட்டு அப்புறமா தான் நீங்கள் இது எல்லாம் வந்து இப்போ நான் வந்து நெக்கை வந்து கட் பண்ணவே இல்லை, ஸ்டிச் வந்து போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க் பண்ண அந்த லைனில் தான் நான் வந்து ஸ்டிச் ஒரு தையல் வந்து போட்டிருக்கேன். 2வது லைனுக்கு வந்து போட போகலாம். அந்த 2வது லைன் வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து மார்க் பண்ணிக்கலாம். அதை அப்படியே வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம் பாருங்கள். எடுத்தாச்சு, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெயின் கிளாத்து வந்து மீன் பக்கம் வர மாதிரியும் லைனிங் கிளாத் உள் பக்கம் போகிற மாதிரி திருப்பி விட்டுற வேண்டியது தான். மேலே அந்த தையல் போட போகிறதில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பட்டி இந்தமாரி ஸ்டிச் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி 2 கரைப்பகுதி வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 9 இன்ச்சு. நம்ம கழுத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா வி நெக்குக்கு 8 இன்ச்சு வந்து எடுத்தோம். நீங்கள் 10 இன்ச்சு எடுத்த கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்துட்டேன். இப்போ வந்து அகலம் வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு வந்து எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட பெருசாக வேணால் 4 இன்ச்சு கூட எடுத்துக்கலாம். எனக்கு இது ஓகேவாக இருக்கிறதுனால நான் வந்து எடுத்துருக்கேன். இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா இப்படி ஓரமாக ஒரு தையல் வந்து ஸ்டிச் வந்து போட்டு எடுத்துக்க போகிறோம். இந்தமாதிரி மடித்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ நெக்கு பகுதி ஃப்ரண்ட் பகுதியில் வந்து வைக்கிறேன் பாருங்கள், எப்படின்னு காமிக்கிறேன். இப்போ தான் வந்து கிளாத்தை வந்து திருப்பி வந்து எடுத்துட்டேன். இப்போ வந்து
அந்த கரை பகுதியை எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா மெயின் பகுதி கிளாத்தோட மெயின் பக்கத்தில் வச்சு தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா தையல் வந்து போடணும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா லைனிங் பக்கம் வச்சு போட்டக்கூடாது. பாருங்கள் எப்படி மடித்து வைக்கிறேன் பாருங்கள். நம்ம அந்த கரை பகுதியும் மெயினான பகுதி டிசைன் இருக்கிற பகுதியை மேலே இருக்கிற வைக்கணும். நம்ம அதையும் வந்து கிளாத்தை திருப்பி வந்து வச்சிடக்கூடாது. நான் வந்து ஸ்டிச் வந்து போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ அதேமாரி போட்டாச்சு ஒரு பக்கத்துக்கு. அதேமாரி ஒரு பக்கமும் நம்ம வந்து போட்டுக்க வேண்டியது தான். இப்போ 2 பக்கம் நான் வந்து போட்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ வந்து திருப்பிக்கணும். அதை வந்து அப்படியே வந்து திருப்பி இப்போ மேலே ஒரு தையல் போட்டுட்ருப்பேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. மேலே ஒரு தையல் போட்டுட்டு இந்த கொஞ்சம் எக்ஸஸாக இருக்க கிளாத்தை வந்து உள் பக்கமாக தள்ளிட்டு அதை வந்து அப்படியே அந்த ஷேப்புக்கு வந்து அப்படியே தையல் போட்டுட்டோம்னா அந்த வி ஷேப் வந்து கிடச்சிரும். பார்த்தாலே தெரியும் நல்லாவே அந்த ஷேப் வந்து நமக்கு வந்து கிடச்சிருச்சு. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தையல் வந்து போட்டுட்டு நான் வந்து ஒரு நாட்டு வந்து டிசைன் வந்து வச்சு பண்ணிக்கிறேன். ஃபைனலி நீங்கள் அந்த அந்த மடித்து ஸ்டிச் போடுறது முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா உள் பக்கமாக வந்து இந்த 2 பட்டியும் வச்சு கரெக்டாக ஈவனாக வச்சு நடு சென்டரில் நம்ம வந்து லைனிங் கிளாத்தில் போட்டுறக்கூடாது. அந்த 2 பட்டி கிளாத்தை மட்டும் ஒரு 2த்தையும் ஒன்றா வச்சு எட்ஜில் ஒரு தையல் வந்து போட்டுக்கணும். போட்டுட்டு மேலே இது மாதிரி சுற்றி ஒரு தையல் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான வி நெக் டிசைன் வந்து ரெடி ஆகிடும். நான் மேலே வந்து போட்டாச்சு. கீழே ஒரு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாட்டு ஒன்று டிசைன் வந்து வச்சுருப்பேன் நடு சென்டரில். நீங்கள் வேணும் இன்னோட டிசைன் பண்ணிக்கலாம். லேஸ் வச்சு டிசைன் பண்ணுறது எது வேணாலும் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ வந்து சிம்பிளாக தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இந்த வீனிக்கு வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான். இதுதான் ஒரு ஃபைனல் லுக். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி.